ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாமம்மா டிஏவி. இது வரைக்கும் மாமம்மா டிஏவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும். அதை டச் பண்ணிங்கன்னா நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் முதல்லையே பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பீட்ஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு ரோல் பிளாக் ஒயர் கிளாஸ் ஒயர் எடுத்திருக்கேன். இதில் 4.25 அடியில் 14 ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கேலில் நீங்கள் கொஞ்சம் கனமான ஒயராக இருந்தால் 5 அடி கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம். பீட்ஸ் இந்த மாதிரி பேபி பிங்க் கலர் ஆம்லா பீட்ஸ் 650 கிராம் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரன்னிங் ஒயரில் ஒரு 13 பீட்ஸ் நம்ம சொருகிக்கலாம். இந்த மாதிரி 13 பீட்ஸ் நான் சொருகியிருக்கேன். அதுக்கடுத்து நம்ம துண்டு ஒயரை இந்த மாதிரி கட் ஒயரை மடித்து வச்சுக்கலாம். மடித்து வச்சு அதை விட ஒரு 1/4 இன்ச் கம்மியாக நம்ம எடுத்து ஒரு நாட் போடணும். இந்த பேக் பண்ணுறதுக்கு ரன்னிங் ஒயரும் தேவைப்படும். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போட்டதை இடது பக்கமாக நம்ம முடி போட்டு வச்சுக்கிடுவோம். இந்த 2 பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிடணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம ரன்னிங் ஒயரில் உள்ள ஒரு பாசியை கிட்ட வச்சுக்கிடணும். அதுக்கடுத்து இன்னொரு கட் ஒயரையும் எடுத்து நம்ம முடிச்சு போட்டு வச்சுக்கிடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ் பீட்ஸ் தேவைப்பட்டாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 93 42 72 59 35. இப்போ இன்னொரு நாட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பாசி சொருகிக்கிடணும். இப்படியே கட் ஒயர் 14 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாசியாக நம்ம சொருகணும். இப்போ நான் 14 ஒயரையும் சேர்த்துட்டேன். ஒரு முடிச்சுக்கு அப்புறம் ஒரு பாசி. இப்போ 13 பாசி இருக்குது. அதுக்கடுத்து நம்ம இடது பக்கமாக விட்ட ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த மேலே வர்ற ஒயரில் ஒவ்வொரு பாசி சொருகணும். இதில் 14 பாசி சொருக வேண்டியது இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ரன்னிங் ஒயர்லேயும் ஒரு 13 பாசி சொருகணும். இதில் பாசி மட்டும் சொருகிறது தான் டைம் ஆகும். இப்போ இதில் 13 பாசி சொருகிட்டு அடுத்த லைன் நம்ம போடலாம். இது நான் பேபி பிங்க் பீட்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ 13 பாசி நான் ரன்னிங் ஒயரில் சொருகி வச்சுருக்கிறேன். எப்பொழுதும் போல் இடது பக்கமாக விட்டுருக்க ரன்னிங் ஒயராகவே அளந்து நம்ம முடி போடலாம். இப்போ நம்ம 2வது லைன் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுலேயும் ஒரு பாசியை கிட்ட வைக்கணும். ஒரு முடிச்சை சுற்றி 4 பாசி வரும். நான் இதே மாதிரி நான் கூடைகள் போட்டிருக்கேன். நான் அதை நல்லா ஆதரவு கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து பாசி கிட்ட இதை மாதிரி வச்சு ஒரு முடி போட்டுக்கிடலாம். இது கிளாஸ் ஒயர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஒயர்னாலும் இந்த மாதிரி பேக் பண்ணலாம். இந்த மாதிரியே நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். மேலே 2 லைன், அடிபாகம் 2 லைன் போடணும். மொத்தம் 5 லைன் போடணும். ஒவ்வொரு லைனுமே பாசி சொருகி பின்னிக்கிடுங்க. இப்போ நான் 5 லைன் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம முடி போட்டது இந்த ஒயர். இதில் இருந்து மேலே 2 லைன், அடிபாகம் 2 லைன். நம்ம இது பாசி சொருகிறதுனால அடிபாகம் நல்லா அகலமாகவே இருக்கும். இந்த அடிபாகம் போடுறதுக்கு 121 பாசி ஆச்சு.
அதுக்கடுத்து ரன்னிங் ஒயரில் ஒரு 38 பாசி சொருகிக்கிடுங்க. சொருகி ஒரு 1/4 அடி விட்டுட்டு இதில் தான் நம்ம கார்னர் திருப்ப போகிறோம். இந்த உயரை வச்சே நம்ம கார்னர் திருப்ப போகிறோம். நம்ம எப்போதும் அரங்கோணம் கூட பின்னுற மாதிரி வரும். இப்போ ஒரு பாசி கிட்ட வச்சு இப்போ ஃபஸ்ட்டு கார்னர் திருப்ப போகிறோம். இந்த கார்னரில் மட்டும் 3 பாசி சேர்ந்த மாதிரி வரும். மற்ற இடத்துல எல்லாம் 4 பாசி வரும். இந்த 4 கார்னரில் மட்டும் 3 பாசி சேர்ந்த மாதிரி இருக்கும். நான் கிளாஸ் ஒயர் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு கார்னர் திருப்பியாச்சு. அடுத்து பாருங்கள் 4 பாசி சேர்ந்த மாதிரி இருக்கும் ஒரு முடிச்சை சுற்றி. அதுக்கடுத்து இப்போ நம்ம 2வது கார்னர் பின்ன போகிறோம். நான் சுருக்கமாக தான் சொல்கிறேன். இதில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதில் நான் 2வது கார்னர் போட்டாச்சு. அதுக்கடுத்து நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு பின்னி ஒவ்வொரு முடிச்சுக்கப்புறம் ஒவ்வொரு பாசி கிட்ட வச்சு நம்ம ஏணிப்படி நாட் போட்டு பின்ன போகிறோம். இப்போ 4 கார்னரும் போட்டுட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட முடிச்சுக்கிட்ட வந்தாச்சு. இந்த கார்னர் மட்டும் 3 பாசி வருதான்னு செக் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு விட்டதை இந்த பாசிக்குள்ளே சொருகி அதுக்கடுத்து ஒரு நாட், அதுக்கடுத்து ஒரு பாசி இப்படி நீட்டாக சொருகிக்கிடுங்க. இப்போ நல்லா இழுத்து சொருகிக்கிடணும். அதுக்கடுத்து இந்த நாட்டில் நம்ம எடுத்து விட்டு ஏணிப்படி நாட் போட்டுக்கிடலாம். இதை ஃபுல்லாக எவ்வளோ இருக்கோ அவ்வளோ சொருகிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் எடுத்து விட்டுக்கிடுங்க. இது ரன்னிங் ஒயரை நான் கொஞ்சம் விட்டு கட் பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொரு சுற்றுக்கும் நான் கட் பண்ணிடுவேன். 1/4 அடி விட்டு கட் பண்ணிக்கிடுங்க. ஒரு சுற்றுக்கு ஒரு 5.25 அடி கிட்ட வரும் ஒரு சுற்றுக்கு ஒயர். இப்போ இந்த நாட்டை எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடித்து நம்ம இந்த எடுத்து விட்ட இந்த மடிப்பில் சொருகி இந்த ஒயரையே இந்த ஹோலில் வச்சு நம்ம டைட் பண்ணிடணும். அப்போ தான் ஒரே மாதிரி வரும். ஒவ்வொரு ரன்னிங் ஒயரையும் நம்ம கட் பண்ணி தான் போடணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும் பேகு. இப்போ டைட் பண்ணிவிட்டேன். டைட் பண்ணிவிட்டு இந்த ஒயரையும் நம்ம சொருகிடணும். இந்த ஒயரை நீட்டாக சொருகியாச்சு. சொருகினதே தெரியக்கூடாது, அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கணும். அதுக்கடுத்து இந்த கட் ஒயரில் எல்லாமே பாசி சொருகிக்கிடலாம். ஒரு சுற்று ஃபுல்லாகவே 40 பாசி சொருக வேண்டியது இருக்கும். 40 பாசி ஒரு சுற்றுக்கு சொருகிட்டு அதுக்கடுத்து ரன்னிங் ஒயர் எடுத்து இதில் ஒரு 38 பாசி சொருகணும். இப்படியே தான் மேலே வரணும். நீங்கள் ஒவ்வொரு சுத்தாக போட்டுட்டு கூட ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த கட் ஒயரில் கூட ஒரு 10 பாசி நீங்கள் சொருகி வச்சுக்கிடுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நான் சொருகி வச்சுக்கிட்டேன். இந்த கட் ஒயரில் சொருகி வச்சுட்டு இந்த ஒவ்வொரு பாசியாக நம்ம வச்சு பின்னிடலாம். இப்போ ரன்னிங் ஒயர்லேயும் இந்த ரன்னிங் ஒயர் இந்த கட்டோட இருக்குது. இதில் ஒரு 38 பாசி சொருகிட்டு அதே மாதிரி நம்ம எணிப்பிடி நாட் போட்டோம், அதுக்கு அடுத்த முடிச்சில் இருந்து நம்ம போட்டு கொண்டு வரணும்.
இதே மாதிரி தான் மேலே வர கொண்டு வரணும். ஒரே கலர் பாசி தான், ஒரே கலர் ஒயர் தான். அதனால் இதுலேயே நம்ம பின்னி கொண்டு வந்துடலாம். இந்த பேக் பின்னுறதுக்கு ஒரு ரோல் ஆகும். பாசி மட்டும் ஒரு 650 கிராம் கிட்ட ஆகும். ஏன்னா இது சில பாசி வந்து கனமாக இருக்கும், சில பாசி அதிகமாக இருக்கும், இது வெயிட் இல்லாமல் இருக்கும். அதனால ஒரு 650 கிராம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் மேலே வர ஒரு 10 லைன் பின்னிருக்கேன். இந்த மாதிரி 38 பாசி சொருகணும் ஒவ்வொரு லைனுக்கும், இந்த அளவு பேக்குக்கு. இப்படியே நான் மேலே வர பின்னிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து நான் மேலே வர பின்னிட்டேன். 12 லைன் வருது. இப்போ இந்த நாட் மட்டும் எண்ணும்போது அடிபாகம் விட்டுட்டு 12 லைன் வருது. ஃபுல்லாகவே அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. இப்போ வந்து நம்ம சொருகிடலாம். நம்ம அந்த 2வது பாசியில் சொருகணும். இது வந்து மேலே வந்து மடங்காது, பாசி இருக்கிறதுனால மடக்க முடியாது. இப்போ பாசியில் சொருகிட்டு அதுக்கடுத்து ஒரு நாட்டில் சொருகி அதுக்கடுத்து பாசியில் சொருகணும். நீங்கள் கனமாக உள்ள ஒயராக இருக்கும்போது 5 அடி கூட அதை விட கொஞ்சம் கூட எடுத்துக்கிடுங்க. இது கிளாஸ் ஒயர், அதனால் நான் 4.25 அடி எடுத்திருக்கேன். எனக்கு கரெக்டாக இருக்குது சொருகிறதுக்கும். இந்த மாதிரி ஒரு பாசி ஒரு நாட் இப்படி சொருகும்போது உங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும், பேக் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் சொருகிட்டு அடிபாகத்தில் உள்ள ஒயரை கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இந்த மாதிரி சொருகுனதே தெரியாத அளவுக்கு இருக்குது பாருங்கள், நீட்டாக. அதுக்கடுத்து கைப்பிடி நான் இந்த மாதிரி இருக்கும். கைப்பிடி நான் ரெடிமேட் கைப்பிடி தான் போட்டிருக்கேன். ஒரு பக்கமாக 2.5 அடி ஒயர் எடுத்து 2 தடவை 3 தடவை ஒரு டைம் சுற்றி கட்டிக்கிடுங்க. இந்த மாதிரி கைப்பிடி தான் இந்த பேக்கு சூட்டாக இருந்துச்சு. இதை வச்சு கட்டியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு பிளாக் ஃப்ளவர் எடுத்து அதுக்கு மேலே பேபி பிங்க் ஃப்ளவர், ஸ்மால் ஃப்ளவர் எடுத்து ஒரு பீடு விட்டு 1 அடி ஒயரை வச்சு நான் அடிபாகம் சொருகியிருக்கேன். இதோட அளவுகள் சொல்கிறேன். அடிபாகம் 11 இருக்குது. இதோட நீளம் பேஸ் வந்து 4 இன்ச் இருக்குது. மேலேருந்து ஒயரம் வந்து 9.5 இன்ச் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேராக பார்க்குறதுக்கு இந்த பேக் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி பேக் பின்னி பாருங்கள். பின்னி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்ற கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.